இறை தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாசிரியனும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நல்லாசிரியனும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க நடைபெறுகின்ற இந்த தென்னை பிரச்சார நிகழ்வுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட துறை செயலாளர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் மண்ணின் மைந்தர் அண்ணன் KP என்பவன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாத்திரப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நகர்ப்புற செயலாளர் பூக்கடை ரஜி அவர்களே, நல்லப்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் S. பழனி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக தொடர்ந்து 34வது வாரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட அம்மா பேரவையின் செயலாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் அன்புக்குரிய அண்ணன் SR வெற்றியாளர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற முன்னாள் பொதுக்குழு அண்ணன் சச்சியப்பன் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே திரளாக வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நடைபெற்று கொண்டிருந்த குடும்ப ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியானது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற ஆட்சி. இந்த ஆட்சி வந்த பிறகு மக்கள் விலைவாசி உயர்வால் அவதிப்பட்டிருக்கின்றனர், மின்சார கட்டண உயர்வால் அவதிப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஏழை மாணவ மாணவிகள் பள்ளி குழந்தைகள் நமது ஆட்சியில் பெற்றிருந்த சலுகைகள் அனைத்தும் நிறுத்தி வைத்து இந்த ஆட்சி மக்களுக்கு தீங்கினை விளைவித்திருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி, நம்ம எடப்பாடியுடைய ஆட்சி விரைவிலே 2026 அமர நீங்கள்லாம் மறுமூலப்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி விடைபெறும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பாரூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லப்பள்ளி தருமபுரி வடக்கொன்றிய செயலாளர் அறிவியல் கோவிந்தசாமி அவர்களை வணக்கம். சட்டவை தந்த சரித்திர நாயகன் பொன்மன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய நல்லாசியோடு கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற போன்றதற்குரிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், என்னால் எதிர்கட்சி தலைவர், வருகால முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிணங்க கழக அம்மா பேரவையின் சார்பாக தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் 34வது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தென்னை பிரச்சாரத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் தருமபுரி மாவட்ட செயலாளரும் மற்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணார் KP அன்பழகன் அவர்களை வரவேற்புரை நல்கிய இந்த பகுதியை சார்ந்த முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பச்சியப்பன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வாரந்தோறும் ஏற்பாடு செய்து மாவட்டம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அண்ணார் SR வெற்றிவேல் அவர்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பு சோதரர் சிவபிரகாஷ் அவர்களே, பன்னி அவர்களே, நகர செயலாளர் பூக்கடை ரவி அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பேர் பெயரையும் நான் சொன்னதாக பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் முழக்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தென்னை பிரச்சாரம் தமிழகத்தில் தொடர்ந்து 4.5 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கிற வகையில் மக்களிடத்திலே துண்டு பிரச்சாரங்களை அதிமுகவின் சார்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில், அம்மா ஆட்சி காலத்தில் மக்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்களை எல்லாம் இந்த அரசு நிறுத்திவிட்டு ஏதோ விளம்பரத்திற்காக இந்த பகுதியில் இருக்கின்ற தாய்மார்களை, பெரியவர்களை பார்த்து கேட்கிறோம். இந்த பகுதியில் இருக்கின்ற வீட்டுகளுக்கு என்றாவது ஒரு முறை, அதே திமுக இருந்தால் கூட சரி, உங்கள் வீட்டிற்கு யாராவது ஒரு மருத்துவர் அல்லது செவிலியர் உங்கள் இடத்தில் வந்து உங்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்க என்று சொன்னால் இல்லை. ஆனால் ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார், மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் என்று சொல்லிவிட்டு இன்று வரை ஒரு மருத்துவரை கூட நியமிக்காத அரசுதான் இந்த திமுக அரசு. அது மட்டுமல்ல, உங்களோட ஸ்டாலின் என்று இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஏறக்குறைய 45 மாத காலங்களில் அந்த திட்டத்தை அறிவிக்காமல் இப்பொழுது ஆட்சி முடிகின்ற காலத்தில் கண்கட்ட பெண்கு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல ஆட்சி முடிகின்ற காலத்தில் உங்களோட ஸ்டாலின் என்று ஒரு திட்டம். அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தால் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் என்று சொன்னார்.
ஆனால் 28 மாத காலங்கள் 30 மாத காலங்கள் வழங்கவில்லை. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாம் பெண்களுக்கு 1000 வழங்குவோம் என்று சொன்னீர்கள், ஏன் வழங்கவில்லை என்று சொன்னார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக அரசு தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் தேர்தல் அறிக்கையில் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 1000 வழங்குவோம் என்று சொன்னார்கள். அது கொடுக்கவில்லை. 1 கோடி குடும்ப அட்டைகளுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு மீது 1 கோடி குடும்ப அட்டைகளுக்கு கொடுக்கவில்லை. இப்போது சட்டமன்ற தேர்தல் வருகிறது. மீண்டும் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார். வீடுபட்ட பெண்களுக்கு வழங்கும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக 4 ஆண்டு காலம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு லேப்டாப்பை நிறுத்திவிட்டது இந்த அரசு. ஆனால் இப்ப தேர்தல் வரும் என்று சொன்னவுடன் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்போது லேப்டாப்பை நாங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்கிறது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அம்மா ஆட்சி காலத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்தார்கள். இந்த நிலைமை என்ன? 1 லட்சம் ரூபாய் பவுன். அந்த குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் இந்த அரசு இழப்பீடு செய்திருக்கிறது. அதே போல திருமண உதவித்தொகை 50,000 கொடுத்தார்கள் அம்மா அவர்கள். அந்த திருமண உதவித்தொகை 50,000 இந்த அரசு நிறுத்தியிருக்கிறது. ஆனால் பணிக்கு செல்கின்ற பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கிய அதிமுக அரசு அதை இந்த அரசு நிறுத்தியிருக்கிறது. கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை விவசாயிகளுக்கு கறவை மாடு வாங்கி கொடுத்தது 36,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதை இந்த அரசு நிறுத்தியிருக்கிறது. 12,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆடுகளை வழங்கிய அம்மாவின் அரசு அதை இந்த அரசு நிறுத்தியிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறுத்திவிட்டு இந்த அரசு சொல்ல போனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்றைய நிலையில் 2,23,700 ரூபாய் இந்த அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நஷ்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் கண் திறப்பதற்காக 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லி 1 கோடி குடும்ப அட்டைகளுக்கு மட்டும் வழங்கியிருக்கிறது. இந்த நிலைமை என்ன? கரண்ட் பில் 3 மடங்கு இருக்கிறது. சொத்து வரி இந்த கிராமத்தை இந்த பிரிவிலேஜ் பகுதிகளுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இனிமேல் 3 ரூபாய் வரி 1000 ரூபாய் செலுத்தினா இவங்களுக்கு 11,000 வரி இந்த அரசு ஏற்றிருக்கிறது. குத்தகைக்கு வரி செலுத்தி வரி போட்டிருக்கிறது. இப்படி இந்த அரசு மக்கள் விரோத சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக தமிழகத்தில் பொறுப்பேற்க வேண்டும். அன்றுதான் இந்த தமிழக மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். எனவே தாய்மார்களை பெறுவார்கள். நீங்கள் தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக்குவதற்கு ஆதரவு தாரி என்று கேட்டு வாய்ப்புகள் என்று பாராட்டி வருகிறது. நன்றி, வணக்கம். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் ஆர் வெற்றி